நண்பர்களே இப்போ நம்ம முட்டை ஆர்டர் ஆர்பர் ராமே இன்னொரு ஆள் பெரிய மீன் வாங்க போகிறோம் அண்ணா இப்போ மீன் பார்த்துட்டு சொல்கிறோம் பாருங்க குட்டை குட்டையாக வச்சுருக்காங்க மீன் பேர் இது ஒன்று இது மீன் பேர் என்னது நவரம் இல்லை இது பேர் இது வேறு இது போதும் இது கிழங்கு மீன் அப்போ நண்பா என்ன நண்பா எல்லாருக்கும் 40 இந்த மீன் பேர் என்ன தங்கம் இங்க பாருங்க இப்ப நம்ம மீன் ஏழை கூடத்தை பார்ப்போம் 1050 விலை கேளுங்க 1050 ஒரே 1050 விலை கேளுங்க 1050 கேளுங்க 1050 100 1100 1100 1100 1100 1200 இங்க பாத்தீங்க 1200 எல்லாருமே கேட்டுட்டே போறாங்க ரேட்டு இப்போ வண்டியில கொண்டு வந்திருக்காங்க மீன் நண்பா வண்டியில மீன் கொண்டு வந்திருக்காங்க வண்டி போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்கப்பா போறாங்க நண்பா வா போ இப்படிதான் அள்ளிட்டு வந்து மொத்தமா இங்க வந்து ஏழை விடுவாங்க அல்லாம வேற என்ன நினைச்சுவாங்க பறக்கும் அப்படி ஓடி போவோம் வேற இங்கதான் எக்ஸ்போர்ட் நம்ம கேரளா ஆந்திரா எல்லாத்துக்கும் போறது இங்கோல மீனை சாப்பிட்டு தான் ஈரான்ல அமெரிக்காலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இங்கோல மீனை சாப்பிட்டுட்டு தான் அங்க ஒரே ஏவுகணை எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க பாத்துருங்க நம்ம கன்னியாகுமரி இப்போ வந்து ஏர்போர்ட் வரந்தோம்னா கூட்டத்தை மொத்தம் எல்லாமே கேரளா போய் வந்துருக்காங்க மாறுபட்ட கூட்டமா இருக்கு கேரளாவில் மீன் இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க பார்த்துருங்க நாங்கள் இனி சத்தியாலேருந்து இங்கே வரலான்னு இருக்கோம் நோட்டீஸ்லாம் கொடுக்குறது ராமே வணக்கம் இவன் தான் அந்த ஆம்பளிக்கு போராட்டம் மாட்டேன்னு சொன்ன பாரு ஹார்பர் போட்டை பாருங்க இந்த போட்டு எவ்வளோ ரூபா வேணும் தங்கம் 1 கோடிப்பு ஆமாப்பு 1 கோடிப்பு எல்லாம் சேர்த்து இன்ஜினு அதுக்கப்புறம் வீலர் ராம்கிட்ட சொல்ல வேணும் ஏதோ ராம் தான் ஏதோ உருவாக்குற மாதிரி பேசும் ராம் வந்து இந்த போட்டுக்கு போனான்னு சொல்லி இன்ஜின் போடலாம் பார்த்துட்டு இருக்கான் பார்த்துருங்க அது ஏற்கனவே டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின் அந்த போட்டு ஓடிட்டு இருக்கோம் நம்ம வெளிநாட்டுக்கு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் அது அடிச்சு வச்சுருக்காங்க பாருங்க திறச்சி மீன் பாருங்க வா இதுதான் திறச்சி நாங்கள் ஒரே ஒரு மீன் தான் ரேட்டுன்னு தெரியல பேர் அந்த மீனை தான் நாங்கள் தேடி வந்துட்டோம் எங்களோட ராமன் தான் ராமகான்ல என்ன வராங்க இந்த மீனுக்கு தான் பேர் என்னன்னு தெரியல அந்த மீன் இது எந்த ரகம் மீனுன்னே தெரியல இது பாத்தீங்களா ஒரு குட்டி $100 $100
வேற ராமுக்கு தெரியாததா சொல்லுங்களே. ராம் தான் ஏதோ மீன் பிடிச்சி வந்த மாதிரி பேசுவோம். போலாம் ரைட். ஓடி ஓடி மீன் வரும். மீன் இது பெஸ்ட் ஆங்கிள் முடிச்சுட்டு நம்ம இங்கே கீழே ஓடி எடுப்போம். காலுக்கு இடத்துல ஓடி எடுப்போம். நம்ம வாயில பட்டதே இல்லை. இப்போ மொத்த டோட்டல்லாம் உங்களுக்கு கரெக்டாக காட்ட போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராம் இப்போ ஒரு மீனை களவாண்டலான்னு இருக்கான். கீழே கீழே ஒவ்வொரு மீனாக பறக்கிட்டு இருக்கான் ராம். இதை சேர்த்து ஒன்று ஒன்றா பறக்கி மொத்தமாக சேர்த்து 100 ரூபாய்க்கு விட்டுரும். அதான் ஸ்மால் ஏழை சின்ன அதான் நம்ம இப்போ ஏழை விடுறத பார்க்க போகிறோம். எப்படி ஏழை விடுவாங்கன்னு பார்ப்போம். சின்ன முட்டத்தில் 150 150 150 யாரும் கேட்கல. 170 எனக்கு 200 வந்தாச்சு. தரத்துக்கு 2 தரம் 200 போச்சு. தங்கம் கேட்டுருவா 200 வேண்டாமா? வெயிட் இருக்கு. இந்த மீன் கிடைக்குது. 230 அடுத்தாள் வந்தாச்சு. அவ்வளோதான். அது 230 தான் இருக்கும். சரி போமா பார்த்து போமா. அம்மா பார்த்து பாருங்க. ஆனால் 6 பேர்லேயே வந்த உடனே மசாலா போட்டு வச்ச மீன் இதுதான். சோப்புடெல்லாம் இருக்கும். எண்ணெயில் போட்டு அப்படியே போட்டு போயிடுச்சு. மசாலா தங்கம் தான் தடை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மீனை பாருங்க. 4 hours ஒன்று வராப்புல. ஃபுல் பிஸி மேன். இப்போ ஒரு 10,000 ஏலம் பிடிக்கலாம். நமக்கு பெரிய மீன் கை வச்சு மறைக்காத. பிளாக் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம போகிற அம்மா பழம் இல்லைல்ல? இது அம்மா பழம். அம்மா பழம் அம்மா பழம்ல அம்மா பழத்து போயிட்டு இருக்கோம். கடற்கரை ஓடி கடலை பாருங்க நண்பர்களே. கொஞ்சம் ஆக்சிடென்ட் கொடுத்தாலும் தண்ணிக்குள்ள எல்லாம் போட்டு கரைக்கு வந்துட்டு நினைக்கல. கடல் எந்த நிலமே இருக்கு பாருங்க. தண்ணியே வச்சுட்டு கடல் நேரம் வந்து எல்லாம் போட்டு வாடி வர பார்த்துக்கலாம். இந்த சைடு கடல், இந்த சைடு கடல். போட்டு வருங்க. எவ்வளோ பார்க்கவோமா? ஓட்டு வாடி வர பார்க்கவோமா?
போட்டு ஓடி வரும் கடலை பார்த்து கடலுக்கு என்ன போட்டை திறந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடும் அப்படியே இதுலேருந்து பார்த்தா அந்த போட்டு வர தெரியும். அழகான நறுமணம் அங்கே பாதிக்கிட்ட போகும். போட்டு வருது, ஒரு போட்டு வருது பாருங்க நண்பர்களே. கடலுக்குள்ள இருந்து உள்ள இங்கே வெளியே வருது. எங்கப்பா போறீங்க? இங்கே தான் கடல்லேருந்து போயிட்டு அப்படியே இங்கே ஒரு சைட்லேருந்து உரம் வைக்க வேண்டியது. உரம் ஒரு மாதிரி விட்டு உரமா கண்ணு இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக உரம் தான். இங்கேருந்து அங்கே வர உரம், அங்கே வர உரமாக தான் இருக்கும். யாரா ஏ தனேஷ் ஏமா ஏ பாருங்கப்பா பஜாஜ் ஃபினான்ஸ். இது பாருங்க மச்சான் கூட்டு வந்திருக்காப்ல, கூட விட்டு கொடுக்க மாட்டான் மச்சான. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. கன்னியாகுமரி எண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம். யாரும் லைட் அடிக்கும் போது யாருக்கும் மூஞ்சும் தெரிய மாட்டேங்குது. சார்ஜரில் இருக்கு. ஃபோரன் சவுண்ட் நீ அடி. ஃபோரன் சவுண்ட் மூஞ்சி அட்டலை. ஃபோரன் சவுண்ட் இன்ஜினை மட்டும் வைக்க தெரிஞ்சில்ல. மூஞ்ச காட்டு. நாளைக்கு எல்லாருக்கும் லைவ்ல வருவோம். நிறைய பேர் எல்லாரும் வீடியோ பாருங்க, அப்பதான் நம்ம இன்னும் கொஞ்சம் வளர முடியும். அடுத்த இதுக்கெல்லாம் ஆதரவு தாங்க. வளர்ச்சிகள். தங்கத்தை பார்த்துருங்க. லாயருக்கு போட்டாச்சு தங்கம். ஏதாவது கேஸ்னா உங்களுக்கு ஏதாவது கேஸ் ஏதாச்சுன்னா யாரையும் வெட்டி போட்டுட்டீங்கன்னா ஏதாவது என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கேஸுக்கு எப்படி 50,000 60,000 மட்டும் வாங்குவேன். ஏன்னா அவன் சாம்சங் ப்ரொமோட்டர்ல இருக்கான், அவன் கேஸ் கொடுப்பான். சொல்லுடே சொல்லு. சாம்சங் ரிசன் போடாச்சு பார்த்தீங்கன்னா மக்களே. இப்போ வந்து வேர்ஃபுல் ஐடி வாங்கிட்டோம். யாருக்காவது ஏதாவது பொருட்கள் எடுக்குன்னா நம்ம சத்யாக்கு வாங்க. அது பிராண்டுக்கு நேர லைட் அடி. சத்யா பொருள் எடுக்கணும் வாங்க. சிறப்பாக எங்க போற ஏழு பாருங்க நண்பர்களே, போறோம். அது 2 பேரும் சேர்ந்து எங்க போறோம்னு பாருங்க. 2 பேரும் வானவில் பாருங்க. மச்சானும் மாப்பிள்ளைங்க ஒரே ரவுண்டு தான்.